குந்தவையை வீட்டிலேயே குந்த வைப்பதுதான் அனைவருக்கும் நல்லது என்று சொல்லி நடிகர் பார்த்திபன் ஒரு விழாவில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. திரையுலகத்தை கடந்து இப்போது அனைவரும் பேசுகின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. காரணம், நடிகை த்ரிஷா உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை அல்லது தன்னுடைய மறுப்பை இவருடைய பேச்சுக்கு தெரிவித்திருக்கிறார். விஜய், த்ரிஷா, சங்கீதா என்று சொல்லி மும்முனை போராக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில் பார்த்திபன் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் இதற்காக இப்படி பேசினார் என்று சொல்லி பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். பார்த்திபன் இப்போது அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம். அரசியல், சினிமா, விளையாட்டு, பொது விஷயங்கள் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சினிமா உலகத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸாக அல்லது டோக் ஆஃப் த டவுனாக இப்போது மாறி இருக்கிறது த்ரிஷா பார்த்திபனுக்கு இடையில் மூண்டிருக்கின்ற இந்த பேச்சு விவகாரம் என்று சொல்லலாம். சமீபத்தில் ஒரு விழாவில் நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்டார். கடைசி நேரத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது அந்த உரையின் முடிவில் த்ரிஷாவினுடைய புகைப்படத்தை காட்டி இவர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி அந்த தொகுப்பாளர் கேட்கப்பட, பார்த்திபன் ஏற்கனவே இடக்கு மடக்கு குண்டக்க மண்டக்க மாதிரியான பேச்சுக்கள் தான் பேசி பிரபலமானவர் என்கின்றபடியினால் உடனடியாக அவர் சொன்னார், குந்தவையை வீட்டுக்குள்ளேயே குந்த வைப்பதுதான் நல்லது என்று சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார். அது ஒரு பொது மேடை, பெரிய மேடை. யார் பிரபலங்கள் என்ன பேசினாலும் காரசாரமாக விவாத பொருளாக அது மாறும். பார்த்திபன் பேசினால் கேட்கவே தேவையில்லை. பல இடங்களில் பார்த்திபன் இப்படியான விஷயங்களை எதுவுமே யோசிக்காமல் பேசுவாரா அல்லது யோசித்து நாசுக்காக பேசுவாரா என்று சொல்லி தெரியாது. ஆனால் பேசி விடுவார். பேசுவது சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறிவிடும். அப்படி பார்த்திபன் பேசியது வைரலான நிலையில் இது இன்றைக்கு நடந்தது கிடையாது, 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. அது இன்றைய தினம் எதற்காக இப்போது காரசாரமாக பேசப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், நடிகை த்ரிஷா இன்றைய தினம் தன்னுடைய இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியில யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் மைக்கை பிடித்து விட்டால் பேசலாம் என்று சொல்லி நினைக்க கூடாது. அப்படி பேசுகின்ற எல்லாமே யாரை குறித்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு தான் போய் சென்று சேரும் என்பது கிடையாது. அது பேசுகின்றவர்களுக்கே வந்து சேரும். மைக் கையில் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் நியாயம் இல்லாமல், ஒரு உள்ளார்ந்த விஷயங்கள் இல்லாமல் பேசக்கூடாது. குறிப்பாக என்னை பற்றியும் என்னுடைய புகைப்படத்தை கொடுத்தும் இறுதி நேரத்தில் உரையாற்றுகின்ற ஒருவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் என்னுடைய புகைப்படம் காட்டப்பட்ட விதமும் பிழை. அதைவிட பேசியவர் என்னை குறிப்பிட்டு இப்படி பேசி இருக்கக்கூடாது. ஒரு சபை நாகரிகம் இல்லாமல், ஒரு மனித பண்பு இல்லாமல் மிகவும் மட்டகரமாக இப்படி ஒரு நடவடிக்கை நடந்திருக்கிறது. இதனை வன்மையாக கண்டிக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் த்ரிஷா ஒரு ஸ்டோரியை பதிவு செய்ய, அந்த ஸ்டோரி ஸ்கிரீன்ஷாட்டாக மாறி இப்போது எல்லா செய்தி தளங்களிலும் பரவலாக பேசப்படுகின்ற விவாத பொருளாக மாறி இருக்கிறது. லைவிலேயே பல முக்கியஸ்தர்கள் பேசுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. எதற்காக த்ரிஷாவை பார்த்திபன் இப்படி டார்கெட் செய்து அடிக்கிறார்? ஏற்கனவே பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இதில் உண்மையாகவே த்ரிஷா தானா சம்பந்தப்பட்டவர்? ஒரு திருமண நிகழ்வுக்கு வந்துவிட்டார், ஏற்கனவே 2-3 செல்ஃபிகளை போட்டிருக்கிறார், ஒரு 6 படத்திற்கு கிட்ட சேர்ந்து நடித்திருக்கிறார் என்பதற்காக த்ரிஷா தானா என்று சொல்லி சங்கீதா வாய் திறக்கும் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனையாகவே தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்திபனை இதை ஊதி பெருசாக்குகிறார். பார்த்திபனை த்ரிஷாவை இப்போது வம்புக்கு இழுக்கிறார் என்கின்ற வகையில் ஒருவரும், த்ரிஷா அவ்வளவு பெரிய இப்போது கொந்தளிக்கின்ற அளவுக்கு ஒரு நல்லதும் செய்யவில்லை. த்ரிஷா விஜயினுடைய குடும்பத்தை கெடுத்த ஒருத்தர், சங்கீதா குறிப்பிடுவது த்ரிஷாவை தான் என்று சொல்லி இன்னும் ஒரு தரப்பும் இப்போது மோதிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இந்த சமூக வலைதளங்கள் அவ்வப்போது காய்ந்து போயிருக்கும் அல்லது பேசு பொருள் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான பேசு பொருளை கொடுத்து விட்டவுடன் அது கிளர்ந்தெழுந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பார்த்திபன் த்ரிஷா விவகாரம் இப்போது பார்க்கப்படுகிறது. இது இப்படி பார்க்கப்படுகின்ற போது விஜய் மகளிர் தின சிறப்புரை ஒன்றை ஒரு நிகழ்ச்சியில் ஆற்றினார். அதுவும் இப்போது பயங்கர வைரலான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. விஜய் அப்படி பேசலாம் என்று சொல்லி பல பேரும் கிளம்பி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, இன்னொரு நடிகையோடு குடித்தனம் நடத்துகின்ற ஒருவர் மகளிர் தினத்துக்கு எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? அதுவும் அவர் பேசிய தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நாங்கள் இப்போது எல்லோரும் சேர்ந்து பொதுமக்களுடைய வாழ்க்கைக்காக உழைக்கலாம் என்று சொல்லி அறைகூவல் விடுத்ததும் இப்போது எதிரணியினராலும் அரசியல் கட்சிகளாலும், அது மட்டுமில்லாமல் விஜயினுடைய இந்த நடவடிக்கையை விமர்சனம் செய்கின்றவர்களாலும் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது. அதற்குள் இது வேறு, வீடு பற்றி எரியும் போது மண்ணெண்ணெயை அல்லது இன்னும் எரியக்கூடிய பொருளை ஊற்றிவிட்டதை போல இன்னும் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது விஜய், த்ரிஷா, சங்கீதா விவகாரம். அதில்
பார்த்திபனுக்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் இப்போது விஷயம். பார்த்திபன் உடனடியாக த்ரிஷாவிடம் மறுப்பு தெரிவித்து அல்லது மன்னிப்பு கோரியிருப்பதாக, சாதாரணமாக இதை பேசினேன், ஆனால் இது இவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக மாறும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் குந்தவை என்று சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி உலாவுகிறது. இந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை நிலை என்று சொல்லி தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துக் கொள்வது பொருத்தமானது. எனவே இந்த விஜய், த்ரிஷா, சங்கீதாவினுடைய பிரச்சனையில் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பது பலருடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பார்த்திபன் செய்த சம்பவம் தொடர்பாக, த்ரிஷா மறுப்பு தெரிவித்திருப்பது தொடர்பாக, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பது தொடர்பாக, விஜயினுடைய மகளிர் தின உரை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் இந்த காணொளிக்கு கீழே பதிவு செய்யுங்கள்.